ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காரைக்குடி கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மொறு காரா பூந்தி. லாக்டவுன்னு கவலைப்படாதீங்க, 15 மினிட்ஸ்ல ஈஸியா ரெடி பண்ணலாம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சிருக்கேன். எல்லாமே சிம்பிள் இன்கிரிடியன்ஸ் தான். ஃபஸ்ட்டு ஒரு கப்பு கடலை மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு, இப்போதைக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு கரண்டியில் விட்டிங்கன்னா அதுவாகவே வந்துடும். பாருங்கள் எப்படி ஒன்று ஒன்றா தனித்தனியாக பிரிஞ்சு போகுதுங்க. நல்லா பூந்தி எல்லாம் வேக விடணும், நமக்கு மொறுமொறுன்னு கிடைக்கணும். இந்த எண்ணெயோட நுரையெல்லாம் அடங்கி நல்ல கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, இதோட சிம்பிளான காரா பூந்தி ரெடி. அது கூட அதே எண்ணெயில தட்டி வச்சிருக்க பூண்டை நல்லா செவக்க விட்டு போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். வாசனையாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். அது மேலே போட்டுக்கோங்க. அதே மாதிரி கருவேப்பிலை, அதையும் அப்படியே பொரிச்சு எடுத்து போட்டுக்கிறேன். கொஞ்சமாக வேர்க்கடலை, உப்பை நம்ம எடுத்து வச்சுருக்க பெருங்காயத்தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள், லைட்டாக உப்பு. ஏன்னா ஏற்கனவே மாவில் நம்ம உப்பு போட்டோம். இப்போ லைட்டாக அந்த கடலை அதுக்கெல்லாம் சேர்த்து லைட்டாக உப்பு தூவி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சுவையான சூடான காரா பூந்தி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.